மைக்கே ஆன் பண்ணல. எப்போ பார்த்தாலும் இது ஒரு வேலை. ஹலோ ஹலோ ஹலோ. ஐ நோ ஐ நோ ஐ நோ யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ நோ. என்ன பண்ணுறது, நானும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஜர்னியில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அப்படி சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் ஆல்சோ நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபேஸ் ஃபேட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. தாடி கம்மி பண்ணதை நான் சொல்லலை, பட் ஜென்யூனாகவே ஏதோ இந்த இடத்துல இருந்த அந்த பஃபினஸ்லாம் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி. இன்றைக்கி சாரி, எதை பற்றி வீடியோ போடணுன்னு தெரியல. ஆக்சுவலி சத்தியமாக எனக்கு எதை பற்றி வீடியோ போடுறதுன்னு தெரியல. நானும் சரி ஏதாவது வீடை டெக்கரேட் பண்ணுற மாதிரி போடலாமான்னு பார்த்தா பேச்சுலர், கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், ரூமுக்கு எதுவும் வாங்க முடியாது. சரி குக் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னா அது நிறைய ஆங்கிளில் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு வராது. ஸோ வேறு ஏதாச்சும் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்ச நாளாக நான் டயட்டில் இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து நான் டயட் கோக் அதுதான் ரீசெண்டாக குடிக்கிறேன். சுகர் கிரேவிங்லாம் வரும்போது அதுதான் மோஸ்ட்லி நான் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். நேற்று வரைக்கும் அதான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அதுவும் கூட ரீசனாக இருக்குமா என்னன்னு தெரியாது. பட் ஸ்டில் அது ரொம்ப நாளாக இருந்ததா, சரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பின்ட்ரெஸ்ட்டில் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிது. இதுதான். ஸோ வந்து இதை என்ன பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஓகே பண்ணி பார்க்கலாம், ஈஸி தானே, சும்மா ஒரு 5 ரூபாய்க்கு ஃபெவிக்விக் வாங்கினா போதும், ஒட்டிடலாம். ஸோ அதனால் இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இதான் அது கிச்சனில் நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி அதை பண்ண போகிறோம். ஓகே, எல்லாமே ரெடியாக இருக்குது. இதெல்லாம் தான் ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷன். இதை வச்சு தான் பண்ண போகிறோம். நடுவில் என்னால் பேச முடியாது, நான் ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஓகே, அதனால் என்னால் பேச முடியாது. ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே மாண்டேஜஸாக காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். முருகா, ஆக்சுவலி 4 ஒட்டியாச்சு. இந்த 4வது ஒட்டும்போது தான் செம்ம டென்ஷன் ஆச்சு. ஏன்னா நிற்கவே இல்லை. இப்போ அந்த 4 ஒட்டியாச்சு. இனி வந்து மேலே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த சைடில் ஒன்று, ஒரு கீழே வந்து கிறிஸ்கிராஸாக ஒன்று. ஸோ அது ஓட்டுறது தான் பெரிய டாஸ்க். எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஆக்சுவலி பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னென்னா கீழே வந்து நமக்கு கிறிஸ்கிராஸாக வைக்கிறோம்ல, அது ஆக்சுவலி வரமாட்டேங்குது, தனியாக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் ரெண்டையுமே இப்படி வச்சு, ஸோ பின்னாடி ஒன்று வச்சு முன்னாடி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். சரியா? ஏன்னா வரல. ஸோ இது இப்படி தான் ஒட்டியிருக்கு. ஓகே, எங்களுக்கு வந்து கம்மும் கைவிட்டதுனால நாங்கள் வந்து டபுள் சைட் டேப்பு தான் போட்டு ஒட்ட போகிறேன். மேலே ஒட்டியிருக்கு. ஸோ இது அப்படியே கீழே அப்படி அட்டாச் பண்ணால் போதும். ஒட்டிட்டு காட்டுறேன். பிளான் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு மக்களே. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒட்டவே மாட்டேங்குது. ஸோ டபுள் சைட் டேப் போட்டு ரொம்ப ஆட்டாமல் அசையாமல் நான் வந்து ஒட்டியிருக்கேன். பட் பரவாயில்ல, சும்மா தொங்க விட போகிறது தானே. ஃபைனலி அங்கங்கே பட்டி டிங்கரிங் பார்த்து ஓரளவுக்கு இதை ஒட்டியாச்சு. இதை வந்து இப்போது மேலே ஒட்டணும். அது இதை விட பெரிய டாஸ்க்கு. ஆல்ரெடி இது கிடு 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 கிடுன்னு இது வயசான கிளவி மாதிரி ஆடுது. இது எப்படி ஒட்ட போகிறோன்னு தெரில. பட் இது என்ன பண்ணியிருக்கணும்னா, செவர்லேயே நாங்கள் வந்து அங்கங்கே டபுள் சைட் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே ஒட்டியிருந்தா இன்னும் ஈஸியாக நடந்திருக்கும். வாட் டு, சரி ஒட்டலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல பெருசாக ஒரு டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு கீழே மேலே ஒட்டிட்டு, ஸோ அதில் தூக்கி அப்படியே நம்ம கன்னை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கன்னு ஷூட் ஆகி அந்த ஸ்டார்லேருந்து லைட் வர்ற மாதிரி. 25 வயசாகுது. அதை நான் ஒட்டிட்டு வரேன். ஓகே, ஒட்டிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ தோ தெரியுதா? ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் டேப் போட்டிட்டோம். அதை வந்து இப்போ உரிச்சிட்டு, ஹீஸ் 32 பை த வே. ஸோ அதை வந்து ஏதோ ஃபீல் பண்ணியாச்சு. இப்போ அந்த கன் எடுத்து அப்படியே அதில் ஒட்டுறது தான் வேலை. ஒட்டும்போது நான் காட்ட மாட்டேன், ஏன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒட்டி முடிச்ச பின்னாடி காட்டுறேன். ஓகே, ஃபைனலி ஒட்டியிருக்கு. பட் எந்த நிமிஷமும் கலண்டு விழுகலாம், அந்தளவுக்கு தான் ஒட்டியிருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து ஃபைனல் அவுட்புட்டை வந்து லாஸ்ட்டாக வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஓகே, அது வந்து எப்படி கரெக்டாக அது இப்போ நான் ஸ்பைடர் மேன் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்.